அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 13. ஜாதகருடைய பிறப்பு ஜாதகம் முதல் ஜாதகருடைய ஃபியூச்சர் வரை சொல்லக்கூடிய சக்தி ஜோதிட துறையில் மட்டும்தான் உண்டு. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் சொல்ற மாதிரி வீட்டிற்கு ஒரு ஜோதிடர் வளர்ப்போம். ஜோதிடர் சேவை இந்த சமுதாயத்திற்கு மிக முக்கிய தேவை. நம்ம ப்ரொஃபஷனில் நம்ம கிங்காக இருந்தால் யார் எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் நம்ம கிட்ட தான் ஜாதகம் பார்க்க வருவாங்க. ஓகே, குட். அடுத்து, ஜோதிட வகுப்பில் கற்றுக்கொள்ள முடியாத அனைத்து விஷயமும் நம்ம சேனல் மூலமாகவும் பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் மூலமாகவும் மிக எளிதில் கற்றுக்கொள்ள முடியும். நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு ஜோதிட சூட்சமம் பகுதி 13. பகுதி 1 முதல் பகுதி 12 வரை பார்க்கவில்லை என்றால் மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, அந்த வீடியோ அனைத்தும் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஜோதிட சூட்சமம் என்ற ஃபோல்டரில் நான் வைத்துள்ளேன். ப்ளே பண்ணி பார்க்கவும். ஜோதிட குறிப்பாக எடுத்துக்கவும். ஜஸ்ட் 3 செகண்ட் போதும் ஒரு பலன் சொல்ல. நம்ம எந்த விஷயத்துக்காக ஆராய்ச்சி செய்கிறோமோ அதை கண்டுபிடிக்க ஜஸ்ட் 3 செகண்ட் போதும் என்று அர்த்தம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு ராசி கட்டத்துடன் பலன் சொல்ல போகிறேன். உங்கள் பக்கத்தில் உட்காந்து பலன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் என்னுடைய பலன். நான் பலன் சொன்னால் கண்டிப்பாக காரணத்தோடு தான் பலன் சொல்லுவேன். அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான ஜோதிட குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க. இது பொது பலன் கிடையாது, மிகவும் துல்லியமான பலன். பலன் அதிகமாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் அதிகமாகத்தான் வாங்குவாங்க. பலன் கம்மியாக சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் ஃபீஸ் கம்மியாகத்தான் வாங்குவாங்க. இந்த சின்ன விஷயம் மக்களுக்கு புரிவதில்லை. மக்கள் கூட்டத்தை பார்த்து ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. ஜோதிட நிலையை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை ரகசியத்தை ஜாதக பலன் மூலமாக ஜோதிடரால் எடுத்து சொல்ல முடியும். ஜோதிடர்கிட்ட தட்சணை அதிகமாக கொடுங்க. உங்களுடைய ஜாதக பலனை அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடர் பலன் பாசிட்டிவாக சொல்கிறாரா, ஜோதிடர் பலன் நெகட்டிவாக சொல்கிறாரா என்பது முக்கியமில்லை. ஜோதிடர் பலன் துல்லியமாக சொல்கிறாரா, அவர் சொன்ன பலன் அனைத்தும் உண்மையா என்று நீங்களே தீர்மானிங்கள். ஜோதிடர் பலன் சொன்னது தப்பாக இருந்தால் ஜோதிடருக்கு ஃபீஸ் கொடுக்காதீங்க. உங்களுடைய பணம், உங்களுடைய ஜாதகம், முடிவு உங்ககிட்ட தான் இருக்கிறது. ஜோதிடர்கிட்ட வந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு மட்டும் ஆர்வம் காட்டாதீங்க. உங்களுடைய ஜாதகத்துடைய முழு பலன் தெரிந்து கொள்வதற்கு ஆர்வம் காட்டுங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்கள் அனைவரும் ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடர்களுக்கு பணம் வரும் வழிகள் என்ற தலைப்பில் உங்களுக்காக ஒரு வீடியோ நான் தயார் செய்துள்ளேன். அந்த வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். பலன் சொன்னால் மட்டும் பத்தாது, பரிகாரம் சொல்வதற்கும் தயாராக இருக்கணும். ஜோதிட சக்தி ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, குட். டிங் டிங். ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ராசி கட்டத்தில் எந்த கிரகமும் இல்லை, பேன் கார்டு மட்டும்தான் எழுதப்பட்டுள்ளது. அப்போ ராசி கட்டத்துக்கும் பேன் கார்டுக்கும் சம்பந்தப்பட்டு ஒரு பலன் சொல்ல போறீங்களா? ஆமாம், நான் என் கணிதத்தை பயன்படுத்தி விதவை ஜாதகம் கண்டுபிடிப்பவன். அதே மாதிரி நான் என் கணிதத்தை பயன்படுத்தி பரிகாரம் சொல்பவன். ஓகே, குட். பேன் கார்டுக்கு உண்டான காரக கிரகம் எது? பேன் கார்டுக்கு உண்டான காரக கிரகம் ராகு. அடுத்து, ராகுக்கு உண்டான எண் எது? 4. அடுத்து, ஜோதிடருக்கு காரக கிரகம் எது? புதன். அடுத்து, புதனுடைய எண் எது? 5. புதனின் காரகம் எழுத்து குறிக்கும், பெயரும் குறிக்கும். உங்களுடைய பேன் கார்டு கையில் எடுங்கள். உங்களுடைய பேன் கார்டில் 4வது கேரக்டர்
பி என்று இருக்கும். அடுத்து உங்களுடைய பேன் கார்டில் 5வது கேரக்டர் உங்களுடைய பெயரின் முதல் எழுத்து இருக்கும். எக்ஸாம்பிள், உங்களுடைய பெயர் ரமேஷ் என்றால் உங்களுடைய பேன் கார்டில் 5வது கேரக்டர் ஆர் என்று இருக்கும். உங்களுடைய பெயர் கோபால் என்றால் 5வது கேரக்டர் ஜி என்று இருக்கும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? இது ஆயுள் தோஷம் ஜாதகம். காரணம், 8ல் மாந்தி, மாந்திக்கு ஆயுள்காரன் சனி தொடர்பு உண்டு. மாந்திக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதியும் மோட்சக்காரன் கேதுவும் தொடர்பு உண்டு. மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி சுக்கிரன் சூரியனிடம் அஷ்டங்கம் அடைந்து பாதகஸ்தானத்தில் இருக்கும் மாரகாதிபதியுடன் தொடர்பு இருப்பதால் இவர்களுடைய பார்வை லக்னத்திற்கு இருப்பதால் இது ஆயுள் தோஷம் ஜாதகம். பிறப்பு தசா எந்த தசாவில் பிறந்தாலும் சரி, அந்த தசா முடிவதற்குள் ஜாதகர் இறந்து விடுவார் என்று அர்த்தம். ஆயுள் தோஷம் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல ஆயுள் தோஷம் ஜாதகம் என்று உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? சனிக்கு செவ்வாய் வேதகன். ஒரு கிரகம் வேதகன் சாரத்தில் இருந்தால் நன்மை தராது. ஆனால் அந்த சாரநாதன் 2 மறைவு ஸ்தான அதிபதியாக இருந்தால் தீமை தராது என்று அர்த்தம். 3ஆம் இடம் சகோதரனை குறிக்கும். 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும். இரண்டுமே செவ்வாய் வீடு என்பதால் சகோதரன் மூலமாக குடும்பத்திற்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. சகோதரன் மூலமாக குடும்பத்திற்கு சொத்து சேர்க்கையும் உண்டு. 3, 8 மறைவு ஸ்தானம் என்பதால் வேதகனால் கெடு பலன் நடக்காது. மேலும் குடும்பஸ்தானத்தில் உச்ச கிரகம் பாதிக்காமல் இருந்தால் குடும்பத்தில் பண கஷ்டம் இருக்காது. அடுத்து 6 கூடியவன் 2ல் இருப்பதால் வேலை மூலமாகத்தான் வருமானம் வரும். சனியின் காரகம் தாமதம். 2ஆம் இடம் குடும்பம். ஜாதகர் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு லேட்டாகத்தான் வருவார். வேதகன் பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல வேதகன் பலன் வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? இது பெண் ஜாதகம் என்பதால் இந்த பெண்ணுடைய கணவருக்கு மது பழக்கம் உண்டு. காரணம், செவ்வாய் ராகு சேர்க்கை பெற்று செவ்வாய் பார்வை மூலமாக சனிக்கு தொடர்பு உண்டு. அடுத்து சனியின் பார்வை மூலமாக மகர ராசிக்கு தொடர்பு உண்டு. மகர ராசி வைன் ஷாப் ராசி. பெண் ஜாதகத்தில் செவ்வாய் கணவனை குறிக்கும். அதனால் இந்த பெண்ணுடைய கணவனுக்கு மது பழக்கம் ஏற்படும். பெண்கள் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல பெண்கள் ஜாதக சிறப்பு வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகருக்கு திருமணம் இல்லை. காரணம், லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இதில் ஒருவர் ராகுவுடன் இருப்பதால் மற்றொருவர் கேதுவுடன் இருப்பதால். அடுத்து திருமணஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் பெற்று மாந்தியுடன் இருப்பதால் ஜாதகருக்கு திருமணம் இல்லை என்று அர்த்தம். யாருக்கு திருமணம் இல்லை என்ற தலைப்பில் நம்ம சேனல்ல வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. காரணம், 5ஆம் பாவம் பாவகத்திரி, 5ஆம் அதிபதி நீசம்,
குழந்தைக்காரன் குரு 8ல் மறைவு. குருவுக்கு மாந்தி தொடர்பு ஏற்பட்டு குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால், அந்த குடும்பஸ்தானத்திற்கு திரிகோணத்தில் கேது இருப்பதால், இதில் லக்னாதிபதியும் குழந்தைக்காரன் குருவும் சம்பந்தப்படுவதால் ஜாதகர் மூலமாக குழந்தை பாக்கியம் இல்லை என்று அர்த்தம். யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என்ற தலைப்பில் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 7ஆம் அதிபதி கேது மாந்தி சேர்க்கை பெற்று 11ல் இருப்பதால் ஜாதகருக்கு 2வது திருமண யோகம் கிடையாது என்று அர்த்தம். யாருக்கு 2வது திருமணம் இல்லை என்ற தலைப்பில் நம்ம சேனலில் வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? ஜாதகருக்கு ஆண்மை குறைவு உண்டு. காரணம், லக்னத்திற்கு 3, 7, 11ஆம் பாவம் காமத்திரிகோண பாவம். காமத்திரிகோண பாவத்தில் கிரகங்கள் உண்டு. நிற்கும் கிரகங்கள் அனைத்தும் நிற்கும் சாரம் அனைத்தும் அலி கிரகம் சாரம். அதனால் ஜாதகருக்கு ஆண்மை குறைவு உண்டு. இதில் புதன் செவ்வாய் பரிவர்த்தனை இருந்தாலும் கூட பரிவர்த்தனைக்கு பின் 3ஆம் அதிபதி செவ்வாய் அலிகிரக சாரத்தில் இருப்பதால் ஆண்மை குறைவு பிரச்சனை மாறாது. நம்ம சேனல்ல ஆண்மை குறைவு ஜாதகம் என்ற தலைப்பில் வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? திரிசூனிய ராசியில் சூரியன். பாதிக்கப்பட்ட சூரியனுக்கு 12ல் சனி இருப்பதால் அப்பா ஒரு கடின உழைப்பாளி. அப்பா தன்னுடைய உழைப்பை நம்பி வாழ்பவர். அப்பா சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய நபராக இருப்பார். அப்பாவுக்கு தன் கையே தனக்கு உதவி என்று வாழ்பவர். நம்ம சேனல்ல திரிசூனியம் என்ற தலைப்பில் வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? சந்திரன் ராகு சனி சேர்க்கை பெற்று மகர ராசியில் உள்ளது. சனி பார்வை மூலமாக செவ்வாய்க்கும் செவ்வாய் பார்வை மூலமாக சனிக்கும் மகர ராசிக்கும் தொடர்பு இருப்பதால், மகர ராசி வைன் ஷாப் ராசி என்பதால் ஜாதகருக்கு மது பழக்கம் உண்டு என்று அர்த்தம். நம்ம சேனல்ல மது பிரியர் ஜாதகம் என்ற தலைப்பில் வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? காலபுருஷனுக்கு 4ல் ராகு. நிற்கும் நட்சத்திரம் முடக்கு நட்சத்திரம். தாயார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜாதகரால் தாயாருக்கு நிம்மதி இல்லை. மேலும் கேது நிற்பது முடக்கு ராசியின் அதிபதியின் சாரம். அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாக இருப்பதால் மாமியார் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஜாதகரால் மாமியாருக்கு நிம்மதி இல்லை. ஜாதகருக்கும் மாமியாருக்கும் ஒற்றுமை இருக்காது. ஜாதகர் மாமியார் கிட்ட நல்ல பெயர் எடுக்க முடியாது. உங்களுக்கு முடக்கு பற்றி டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல முடக்கு பற்றி வீடியோ உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 3ஆம் அதிபதி ப்ளஸ் மாந்தி சேர்க்கை பெற்று மாந்தியின் பார்வை மூலமாக 3ஆம் இடத்திற்கு மீண்டும் தொடர்பு உண்டு. காலபுருஷனுக்கு 3ஆம் இடம் தொடர்பு உண்டு. லக்னத்திற்கு 3ஆம் இடமும் தொடர்பு உண்டு. அதனால் ஜாதகருக்கு தொண்டை வலி, தொண்டை எரிச்சல், தொண்டையில் புண் எளிதில் ஏற்படும். உங்களுக்கு மாந்தி பற்றி டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல மாந்தி பற்றி வீடியோ உள்ளது.
அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? லக்னமும் லக்னாதிபதியும் இருவரும் அவயோகி சாரத்தில் இருப்பதால் ஜாதகர் பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவார். ஜாதகர் அதிர்ஷ்டம் இல்லாதவர், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர், ஜாதகருக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை உண்டு, ஜாதகர் கண்டிப்பாக கண்ணாடி போடுவார், ஜாதகர் தலையில் முடி கொட்டும் பிரச்சனை உண்டு, ஃபியூச்சரில் வழுக்கு தலை ஏற்படும், அரசாங்க வேலை, அரசு உதவி, அரசு கடன், அரசியலில் வரக்கூடிய யோகம் எதுவும் ஜாதகருக்கு கிடைக்காது. ஜாதகருக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்காது. ஜாதகருக்கும் ஜாதகர் வேலை செய்யும் இடத்தில் இருக்கும் மேலதிகாரிக்கும் ஒத்து வராது. ஜாதகர் நல்லவராக இருந்தாலும் கூட சமுதாயத்தில் ஜாதகருக்கு மதிப்பு கிடைக்காது. உங்களுக்கு அவயோகி பற்றி டீட்டெயில் வேண்டுமென்றால் நம்ம சேனல்ல யோகி அவயோகி வீடியோ கொடுத்துள்ளேன். அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். ஓகே, குட். நெக்ஸ்ட், ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க. இப்போ என்ன பலன் சொல்லலாம்? 2ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருப்பதால் ஜாதகர் கையில் பணம் தங்காது, கல்வி தடை ஏற்படும், ஜாதகருக்கு எளிதில் சுப காரியம் நடக்காது, ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை அமைவது மிகவும் கடினம், குடும்பத்தில் கடன் சுமை ஏற்படும், ஜாதகர் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது, குடும்ப பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜாதகர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, குடும்பத்துக்காகவும் பணத்திற்காகவும் ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவார், ஜாதகர் மூலமாக ஜாதகருடைய குடும்பம் கஷ்டப்படும். அடுத்து, 5ஆம் அதிபதி ராகு கேது மிட் பாயிண்டில் இருந்து மாந்தி தொடர்பு இருப்பதால் காதல் தோல்வி ஏற்படும், பூர்வீக சொத்து கிடைக்காது, குல தெய்வ சாபம் உண்டு, ஜாதகருக்கு உழைப்பில்லாத வருமானம் கிடைக்காது, பணத்தை முதலீடு போட்டால் லாபம் கிடைக்காது, குழந்தை பாக்கியம் தடை செய்யும் அல்லது குழந்தைக்காக அதிக செலவு செய்ய வைக்கும். இதில் குரு சம்பந்தப்படுவதால் நகை அடமான வைத்தால் மீட்க முடியாது அல்லது நகை காணாமல் போனால் மீண்டும் திரும்ப கிடைக்காது. அடுத்து, திருமணஸ்தானத்தில் குருவும் மாந்தியும் சேர்க்கை பெற்று லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லை, இல்லற வாழ்க்கையும் சுகமில்லை, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லை, பிரச்சனைக்குரிய வாழ்க்கை துணை தான் அமையும். மேலும் குருவும் மாந்தியும் சேர்க்கை பெற்று லக்னத்தை பார்ப்பதால் ஜாதகருடைய கேரக்டர் சரியில்லை, நல்ல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை இவை அனைத்தும் ஜாதகருக்கு சமுதாயத்தில் கிடைக்காது. ஜாதகர் எடுக்கும் முடிவு தோல்விதான் தரும். ஜாதகர் கடவுள் பக்தி இல்லாதவர், கோயிலுக்கு போக மாட்டார், சுப காரியங்களில் அதிகம் கலந்துக்க மாட்டார், பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் கூட வாங்க மாட்டார், ரோட்ல சாமி ஊர்வலம் வந்தாலும் கூட கையெடுத்து கும்பிட மாட்டார், ஜாதகருக்கு அட்வைஸ் பண்ணா ஜாதகருக்கு பிடிக்காது. ஓகே, குட். ராகு கேது மிட் பாயிண்ட் வீடியோ நம்ம சேனல்ல உள்ளது. அந்த வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன். மறக்காமல் ப்ளே பண்ணி பார்க்கவும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த அனைத்து ராசி கட்டமும் என்னுடைய கிளைண்ட்டுடைய ஜாதகங்கள். இதே மாதிரியான ஜாதக அமைப்பு உங்களுக்கும் உங்களுடைய கிளைண்ட் மூலமாக உங்களுக்கு வந்து சேரும். அப்போது நீங்கள் பலன் சொல்வதற்கு தயாராக இருக்கணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ. என்னுடைய பலன் எடுக்கும் முறை PDF ஃபைல் வாங்கி பயன்படுத்துங்க. ஒரு ஜாதகத்தில் இருந்து மினிமம் 25 பலன்கள் தாராளமாக உங்களால் எடுத்து சொல்ல முடியும். இன்னைக்கு உங்களுக்கு கடவுள் கொடுத்த gift தான் இந்த வீடியோ. என்னுடைய அடுத்த வீடியோ வெரி ஸ்பெஷல் வீடியோ. இந்த வீடியோவை ஃபுல்லாக ப்ளே பண்ணி பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மறக்காமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து வீடியோ லிங்க்கும் பார்க்கவும். ஓகே, குட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.